மீனா கட்டின புருஷனுக்கு நேர்மையாக இருக்கிறதுனால மாமனார் மாமியார்கிட்ட எல்லாத்துக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்கன்னு எண்ணத்தில் இருக்கிறா. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த முத்துக்கிட்டே சொல்லிடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனா ஊர் போயிட்டு வந்ததுலேருந்து இந்த விஷயத்தை ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுலேருந்து ரொம்பவே மன உளைச்சலாக இருக்கிறா. இது எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே கேலியும் கிண்டலமாகவே இருக்கிறாங்க. அது விஜயானா ரொம்பவே கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறா. அதுக்கு எல்லாமே பொறுமையாகவே எதுவும் பேசாமல் இருக்கிறா. ஆனால் ஒவ்வொரு நேரம் விஜயா மீனாவை திட்டுறப்ப ரோகிணி சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். என்னடி நீ இருந்திருந்தாப்புல இப்போ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். மனோஜும் அதே மாதிரியே கேட்குறான். இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதுக்குமே பதில் பேசாமே இருக்கிறா. முத்து இருந்துட்டு இப்படியவே இருந்தால் ஏதோ ஒன்று ஆயிருமா, மீனா இப்படியவே இருந்தால் ஏதோ ஒன்று ஆயிரும்ப்பா. செல்வம் சொன்னான் கூட்டிகிட்டு போய் கோயிலில் மந்திரிச்சு தாயத்து கட்டினா சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட முத்து கேட்டுட்ருக்குறான். அதுக்கு ஸ்ருதி இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் வேணாம், சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க மனசில் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க, கேட்டு நல்லா தெளிவு வச்சுருவாங்க. அவங்க ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத ரகசியமெல்லாம் இருந்துச்சுன்னா தவிச்சிக்கிட்டு இருக்கிறத சொல்ல வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னானே. ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக்காகுது. அப்படி கூட்டிகிட்டு போய் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுக்கு, இப்போ மீனா சரியாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு மீனா முறைச்சி பார்த்தானே. விஜயா இருந்துட்டு என்னடி அவளே முறைச்சி பார்த்துட்ருக்குற, நீ என்னம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இது பண்ணிட்டு இப்போ இது மலாட்டம் நடிச்சுக்கிட்டு திரியிற அப்படின்னு சொன்னானே. முத்துக்கு ரொம்பவே கோபம். அம்மா இத்தனை நாள் அவள் செய்யாமல் எல்லாம் நீங்களாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, அவள் தானே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு ஏதோ மனசில் ஊருக்கு பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்திருந்து மனசில் ஒரு கவலை இருக்கிறது. என்ன நடந்துச்சு எதுன்னு அவளும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டினானியா. அண்ணாமலை இருந்துட்டு அவள் மீனா சரியாகிற வரைக்கும் வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டாள, நீங்களே செஞ்சு சாப்பிட்றது எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிடுறா. மீனா இருந்துட்டு இல்லை மாமா நான் பார்த்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னானே. இல்லை மீனா நீ ரிலாக்ஸ் ஆகிரு, எதுவுமே நினைக்காத, எல்லாமே நாங்களாம் இருக்கிறோமில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணானியா. சரி இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கட்டின புருஷன்கிட்ட இவ்வளோ பொய்யை சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். அவளுக்கு பொய்யான பொய் சொல்லிகிட்டு இருக்கிறவளுக்கு சரியாக போச்சு. இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் பொய்யே பேசுனதில்லை, இப்படி நம்மளை பொய் பேச வச்சுட்டாலே. இப்போ நமக்கு அவள் அத்தை மாமாவையும் அவரையும் பார்த்தா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உண்மை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா தடுமாறிட்டு உட்காந்துருக்கா. முத்துவும் மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பூசாரி இருந்துட்டு முத்தை வெளியில் போக சொல்லிட்டு மீனாக்கிட்ட உண்மையெல்லாம் கேட்குறான். ஆனால் நீ ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற, அந்த குழப்பத்தினால தான் நீ இவ்வளோ இதாக கஷ்டப்பட்டுருக்குற அப்படின்னு சொன்னானே. அது எதாக இருந்தாலும் வெளியில் சொல்லிடு, அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா எதுவே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் அவங்க நீ இப்போ பூட்டி வைக்கிற ரகசியம் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியில் தான் வரப்போகுது, அதனால் என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து வரதான் போகுது அப்படின்னு சொன்னானே. அதையும் யோசிச்சுக்கிட்டேவே இருக்கிறா. சரி அப்படின்ட்டு மீனா வெளியில் வர இந்த அவங்க புருஷன் நம்பிக்கைக்காக இந்த தாயத்தை கட்டுற மாதிரி கட்டிட்டு போய் புருஷன் கையாலே தாயத்தை கட்டி விட சொல்லி கொடுத்து விட்றான். நீ எதாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது நடந்துக்கோ அப்படின்னு சொன்னானியா. சரின்ட்டு முத்து அவனுமே சரி தான் விருப்பத்துக்கு கட்டி விட்றான். கட்டி விட்டுருக்குறப்ப சிந்தாமணி வரேன். சிந்தாமணி என்ன இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானியா. ஆமாம், ஏன் நாங்கள் இங்கே வரக்கூடாது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தால், நீ குடும்பத்துக்கு எடுக்கிறது யார் கவுக்கிறதுன்னு சொல்லி எண்ணத்தில் வருவேன், நாங்கள் அப்படியெல்லாம் எண்ணத்தில் வரமாட்டா, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எண்ணத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னானியா. சரி நீ இன்னும் நாங்கள் நல்லா முன்னேறதை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி போய் சாமியாரி பார்க்குறப்ப அவன் உனக்கு பிள்ளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், ஆனால் பிரச்சனைகள் தான் நடக்குது உங்கள் வீட்டில், நீயும் உங்கள் வீட்டுக்காரர் யாரோ ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னானே. அது நம்பிக்கை இல்லாமல் அவன் சரின்ட்டு கிளம்பிடுவான். கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு வந்தவங்க மீனா இப்படியே இருக்கிறதுனால முத்துக்கு ரொம்பவே டவுட் வருது. என்ன மீனா நீ கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு வந்தோடனே இப்படியே இருக்கிற, என்ன தான் நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க நல்லாவே தெரியுது, நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தாவே எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டோன்னே. ஆமாங்க, நான் இத்தனை நாள் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ரோஹிணி அவளோட உண்மையான பேர் ரோஹிணி கிடையாது, கல்யாணி. அவள் ஒரு குழந்தைக்கு தாயாராக இருக்கிறா.
அப்படின்னுலாம் எல்லா உண்மையும் சொல்ல வரேன். அது வந்து நாளைக்கு பார்த்தா வெறும் கனவா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.